அன்பின் தேவனாம் ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவு பகலோ அழியாத வேத சத்தியத்தை வாசியுங்கள். வருஷத்துக்கு 52 வாரங்கள், 52 கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பைபிளை வாங்கி கொடுங்கள். 52 பேருக்கு ஜெபியுங்கள். 52 நோயாளிகளுக்காக இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் 52 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். தேவன் உங்களை அபிஷேகிப்பார், ரட்சிப்பார். யோவான் 10:9 நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளம் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஜாதியானுக்கும், ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவனுக்கும் எல்லாரையும் உண்டாக்கிய ஆண்டவராக இயேசுவே பரலோகத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல், ரட்சிப்பின் வாசல், மகிழ்ச்சியின் வாசல், சந்தோஷத்தின் வாசல், சமாதானத்தின் வாசல், புது சுகத்தின் வாசல். நானே வாசல் என்றார் இயேசு. என் வழியாய் ஒருவன் நுழைந்தால், பார்த்தீர்களா, இந்த உலகில் யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எவராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவராக இயேசு சொன்னார், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எத்தனை அற்புதம் பார்த்தீர்களா? அன்றைக்கு சக்கையு ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து சென்ற போது ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போய் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவன் எந்த மதத்தான், எந்த ஜாதியான், எந்த இனத்தான் தன் இரட்சகராய், தன் மீட்பராய் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த நிமிஷமே பரலோகத்தின் ரட்சிப்பு அவன் மேல் இறங்குகிறது. அதோடு மாத்திரமல்ல, அவன் உள்ளே போய் வலது பக்கம் இடது பக்கம் மேய்ச்சலை கண்டடைவான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உடல் சுக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எதிர்கால ஆசீர்வாதங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி எல்லா மேய்ச்சலையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் நுழையும் அந்த அற்புதமான செய்தியை ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நானே வாசல். உலகில் உள்ள ஒவ்வொரு பக்தி உள்ளவனுக்கும் கர்த்தர் இந்த அழைப்பை இன்றைக்கும் தருகிறீர். ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவன் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இதோ அவன் ஆசீர்வாதத்தின் வாசல்களை காண்கிறான், அவன் சந்தோஷத்தின் வாசல்களை காண்கிறான், புது சுகத்தின் வாசல்களை காண்கிறான், அவன் சமாதானத்தின் வாசல்களை காண்கிறான். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை அப்படியாக நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.